பாக்யராஜ் சாரு தெரிஞ்சோ தெரியாம சொக்க தங்கம்னு ஒரு பேர் வச்சாரு. அந்த தங்கம் இங்க தூங்கிட்டு இருக்கு. இந்த தங்கம் சொக்க தங்கம் எந்த நிலைமையில போனாலும் எப்படி ஊருக்கி இருந்தாலும் இது தங்கம் தங்கம் தான். என்னைக்கும் அழியாத ஒரு தங்கம். எல்லார் மனசுலயும் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இந்த தங்கத்து கூட வேலை பார்த்ததுல நான் பெருமை அடைகிறேன். என்ன தங்கம் எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாடு போடுவாருன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் அதை சாப்பிட்டு இருக்கேன். எவ்வளவு உண்மையா இருக்கும், எவ்வளவு விசுவாசியா. நேத்துல இருந்து என் மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஒரு தங்கம் இந்த சொக்க தங்கம். நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் நிறைய. எங்க ஸ்டென்ட் கலைஞர்களை இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த தங்கம் தான். இந்த ஸ்டென்ட் யூனியன் இன்னைக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்குன்னா இந்த படத்துல சண்டை இல்லாத காட்சி படமே கிடையாது. அந்த காட்சியை அவ்வளவு அமைப்பாரு. பக்கத்துல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவாரு. ஒரு சாட்சி முடிஞ்சவன ஒரு பிட்டு கம்போஸ் பண்ணவன போயிட மாட்டாரு. பக்கத்திலே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட பக்கத்துல அடிபட்டுச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போடாது. என்னடா இருக்கு இன்சூரன்ஸ் சாப்பிட்டியாடா? ஒரு நான்வெஜ் போட்டா பத்தாது, பல நான்வெஜ் போடணும். சிக்கன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், மட்டன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி வாழ்ந்தது இந்த கலைஞர். சாதாரண கலைஞர் கிடையாது. எனக்கு இந்த நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்ல. எனக்கு இந்த நடிகர் சங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த சங்கத்தோட சிலையோ இல்ல ஏதாச்சும் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வரணும். அதுதான் இந்த சந்தோஷம். இந்த நடிகர் சங்கம் காப்பாற்றினாரு மீட்னாரு சொல்றாரு பாருங்க. அத உண்மையா அந்த நடிகர் சங்கம் என்னுடைய கோரிக்கையா எடுத்துக்கிறேன். அந்த நடிகர் சங்க வளாகத்துக்குள்ள பெருசா ஏதோ ஒரு சிலையோ ஏதோ ஒரு ஹாலோ ஏதோ இவர் பேர்ல இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த நடிகர் சங்கம் சார்பா இந்த நடிகர் சங்கம் மீச ராஜேந்திரன் கூடயே இருக்காரு பாருங்க. அவரை பார்க்கும்போது அண்ணன் ராஜேந்திரன் பார்க்கும்போது விஜயகாந்த் அண்ணன் ஞாபகம் தான் வரும். அண்ணன் நீங்க நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்கீங்க. அது எல்லார் மனசுல இருக்காரு. இந்த அழகு எங்கேயும் விட்டு போக மாட்டாரு. நீங்க அண்ணன் கூடயே இருப்பீங்க. இந்த கட்சிக்காக அண்ணி கூடயும் பிள்ளைங்க கூடயும் சந்தோஷமா இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.